அன்புள்ள நண்பர்களுக்கு இந்த மாலை நேரத்தில் வேரல் பதிப்பகத்துடைய தொடர்ந்த கவிதை செயல்பாடுகள் வழியாக நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அடிப்படையான சில முன்னெடுப்புகளுக்கு 2-3 வருடங்களுக்கு முன்பாக சொன்னால் 2022 இந்த இணைவு வேரலை நடத்தி விடலாம் என்கிற இணைவு வருகிற போது திரைத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய டிசைனராக இருந்த பிறகு சொந்தமாக கவிதை எழுதி கொண்டிருந்தார். நான் முதல்ல வேரல் நம்ம பாஸ்கரை சந்திக்கிறப்ப ஒரு கவிதை வழியாக தான் சந்தித்தேன். ஒரு அவள் நாம சங்கீர்த்தனங்கிற ஒரு தொகுப்பட தான் ஒரு முதல்ல நான் சந்தித்தேன். அதே அது சாலிகிராமம் சாலையில். ஸோ அப்போ இவங்களும் நம்ம அந்தியாவும் நல்ல ஒரு கவிஞர், 2 பேரும் இணைந்து இந்த இந்த புத்தகங்களை வெளியிடலாம். குறிப்பாக கவிதைக்குன்னு ஒரு தனி அமைப்பாக இருக்கணும். நாவல் வரலாம், சிறுகையில் வந்தாலும் கூட அது ஒரு ஸ்பெஷல், அது கவிதைக்காக ஒரு விஷயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க. ஏன்னா ஏன் அதை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பதிப்பங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கவிதை புத்தகத்தை சாம்பிளாக போடுவாங்க. நாவல் சிறுகதைகள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கவிதை யாருங்க வாங்குற வேண்டாம் சார், கவிதைலாம் அவர் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு வேளை தேர்மானிட்டு 4 பேர் அபிப்பிராயம் கேட்பாங்க. அவங்க 4 பேர் யாராவது சுகுமாரன் பெரிய ஆட்கள் யாராவது சொன்னால் தான் கவிதை புத்தகம் போடுவாங்க. பல நிறுவனங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல. கவிதையெல்லாம் விற்காது, சும்மா ஒரு சாம்பிளுக்கு வேணால் போன ஒரு 20-30 காப்பி போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தது. நிறைய பேர் கவிதை தான் முதல் தொடக்கம். கிரியேட்டிவிட்டின்னு சொன்னால் மொழியில் முதல்ல மனிதர்கள் தொடங்குறது கவிதை தான். எல்லோரும் கவிதையில் தான் எழுத்தாளர்களாக இருந்தால் கூட அதுக்கு ஆரம்பத்தில் கவிதை எழுதி பார்த்துட்டு தான் வருவாங்க. காரணம் என்ன, அது ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, அது நீங்கள் பயிற்சி மாதிரி. அது எப்படி இயக்குனர் சொன்னாரோ ஆணை போட்டு பழகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, தவிட்டுலையோ இல்லை மணல்லையோ போடுற மாதிரி கவிதை எழுதுனதுக்கு பிறகு மொழி கை மூடி அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் எழுதலாம், கட்டுற வரைக்கும் போகலாம். கரிகாலன் சொன்ன மாதிரி காப்பியங்கள் முழுக்க, உலகம் முழுக்க இருக்க காப்பியங்கள் யூலிசஸ் ஏறக்குறைய மேற்கத்திய சமூகத்தில் சரி எல்லா லாங்குவேஜும் அவர் சொன்ன மாதிரி இந்த செயல் வடிவ கவுத்தியோடுனா பெரிய காப்பியங்களாகவும் இதிகாசங்களாகவும் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் அது எல்லா பாடத்திட்டங்களையும் உலகத்தில் அத்தனை மொழிகள்லையுமே அந்த செயல் வடிவ முறைகள், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் எல்லாம் நிறையா வர்றாங்க. கவித்துவ பண்பு என்பது அவர் சொன்னது முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு அவர் போய் பேசின பற்றி கவித்துவம் என்பது ஒரு பண்பு நிலைன்னு சொன்னார். அந்த பண்பு நிலையை நோக்கி என்ன செய்து ஒரு கவித்துவமாக ஒருத்தர் ஏன் ஆகணும், ஒருத்தர் கவிதை பிடிக்கணும், ஏன் ஒருத்தர் கவிதை எழுதணும், ஏன் ஒருத்தர் வாசிக்கணும், அதை இருக்குப்பா அதனால் வாசிக்கணும் அப்படி இல்லை. ஒரு கவிதைன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் வாசிக்கணும். பௌதிகமாக சொன்னால் அவ்வளோதான். திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, இளங்கோடி இருக்காரு, எல்லாம் எழுதியிருக்காரு, பாரதியார் வரைக்கும் எழுதியிருக்காங்க. கவிதைன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு துறை, அது துறையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாசிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவிதைக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனப்பான்மை என்ன வேணும்னா, கேரக்டராகவே இருக்கணும். அவங்க ஒரு பண்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். நீங்கள் சிறுகதைக்குள்ளேயே நாவலுக்குள்ளேயே நிறையா வஞ்சகத்தை எழுதலாம், சூது எழுதலாம், என்ன எழுதலாம், மர்மத்தை எழுதலாம், கொலை எழுதலாம், திகில் எழுதலாம். ஆனால் கவிதைக்குள்ளே வர்றப்போ நீங்கள் ஒரு அது என்ன சொல்கிறது, அதர்ஸ் பற்றியான கான்சியஸ்லாம் வரக்கூடாது. அப்புறம் மொழியில் ரொம்ப செல்ல பிள்ளையும் குட்டி பிள்ளையும் கவிதை தான். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குற மாதிரி தான், ஒரு பூனைக்குட்டியை வளர்க்குற மாதிரி தான் கவிதையை தொடங்குவாங்க. அப்போ அதுக்கு தடவி கொடுத்து தான் அவங்க ஒவ்வொருத்தரும் கவிதையிலப்போ அதை அந்த ஒவ்வொரு கவிதையும் அவங்க தடவி தான் வளர்த்து அதை ஒரு இதாக கொண்டு வருவாங்க. அப்புறம் எப்பவுமே குழந்தைகள் தானே ஃபஸ்ட்டு, அதனால் எப்போ எல்லாத்துக்கும் போனாலும் கவிதை ஜெயிக்கும். குழந்தைய தூக்கி கொஞ்சிற மாதிரி எல்லோரும் கவிதை தூக்கி கதில் வச்சுக்கிடுவோம். அப்படி இந்த கவிதைகள் ஏன் இன்ன வரைக்கும் உயிர்ப்பாக இருக்குது அப்படின்னா, இது மொழியினுடைய பரிணாமத்தில் எப்பயுமே புதுசாக ஒரு கரிகாலன் சொன்னது மாதிரி புதிய சொற்களை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஈனில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஈணுகிற இல்லம். ஈனில் நான் தெரியாமல் ஈனில்னா அது என்ன, அது ஏதோ ஒரு குறிப்பான ஒரு பேர் தான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா அது ஈணுகிற இல்லம். ஒரு கூட ஒரு கவிஞர் அந்த காலத்தில் இப்படி எழுதுகிறான், புதிய சொற்கள் கொடுக்குறான். பாரதி மட்டும் பாரதி எனக்கு தெரியும் 120 சொற்களுக்கு மேலே தமிழ் கொடுத்துருக்காரு. நிறைய கவிஞர்கள் சொற்களை கொடுக்குறாங்க. உதாரணமாக பெரிய நாவலாசிரியர்கள், கட்டுராசிரியர்கள். இப்போ ஆங்கிலத்தில் பொருளடக்கம் சொல்கிறேன், அதெல்லாம். ஆனால் கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இணைவு சொற்கள். நான் பூங்கரிசின்னு நினச்சேன், நாணல் பூங்கரிசின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். அது ஆற்றுல பார்த்தீங்கன்னா நாணல்லேருந்து அந்த பூ பறக்கும், அந்த இதுலேருந்து நல்ல காற்று வர காலத்தில் அது அரிசியாக மாறினக்கப்புறம் அந்த மேலே செண்டு பூ அப்படியே பறக்கும். வானத்தில் நாணல் பூங்கரிசி பறந்து விடுதுன்னு எழுதியிருந்தேன். எனக்கு வாயில் வந்தது நானில் பூங்கில் அரிசி, நானில் பூங்கில் அரிசின்னு நான் எழுதியிருந்தேன். ஆனால் எனக்கு அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அப்படி நான் நாணலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், குளிக்க போகிற இடத்துலாம் பார்ப்பேன், அது பூங்கில் அரிசின்னு எழுதுகிறேன்.
அதை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இப்படி இந்த மாதிரி ஒரு புதுசாக அதுக்கு நாணல் பூங்கில் அரிசி நீங்கள் வச்சது ரொம்ப இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூங்கில் சிறகுகள், நாணல் பூங்கில் சிறகுகள் பறந்து கொண்டு இருந்தேன். அப்போ அந்த பூங்கில்னு சொல்லி நான் சரி நான் வாயில் வந்துருச்சு. ஆனால் நான் எடுத்து டிக்ஷனரியில் போய் பார்க்குறேன், அது பரவக்கூடிய ஒரு தாவரம். அதை அந்த அந்த காட்டில் பரவக்கூடிய தாவரம்னா எனக்கு அர்த்தம் போட்டிருக்கு. அப்போ இவன் காட்சிக்கு கவிஞனுக்கும் காட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய தொடர்பு என்னென்னா, இவன் தாயா காட்சி தாயான்னு தெரியாது. தாய்த்தன்மையாக கவிஞன் வச்சுருப்பான். ஒவ்வொரு சொல்லையும் வந்து ஒரு மொழிக்கு அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி நீங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களைலாம் எடுத்துட்டீங்கன்னா கூட மலையாளத்தில் இன்னும் நிறையா நம்ம சங்க இலக்கிய சொற்கள் நிறைய புழக்கத்துலேயே இருக்குது, நம்ம தவிர விட்டுருக்கோம். அது மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய சில ஒற்றுமையான சொற்கள் பார்த்திங்கன்னா 5 செம்மொழிலையும் கூட பார்த்திங்கன்னா ஒற்றுமையான சொற்கள் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கும். அது கவித்துவத்துலேருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த நான் ஏதோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லும் அந்த உச்சரிப்பும் கூட ஏதோ ஒரு வகையில் எல்லா லாங்குவேஜ்லையுமே உருவாயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த மொழியில் உச்சரிப்பில் எல்லாம் என்ன சொன்னால் பொலிட்டிக்கில் நான் அது விளக்கமாக சொல்ல விரும்பல. மிகச்சிறப்பான முறையில் எனக்கு தேவதேவன் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பெரிய உற்சாகம். நாங்கள் எல்லாருமே ஒரு நடுவர்னு யாருமே நாங்கள் தீர்மானிச்சிக்கல, யார் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான், தீர்மானம்லாம் இல்லை. அவருடைய நூல் வந்தோடனே முதல் உற்சாகம் என்ன இருந்துச்சுன்னா, கவிஞர்களுக்கு வயசு இல்லை. அவங்க எனக்கு தேவதேவன் வந்து இன்றைக்கி ஒரு இளம் சிறுவனாக முதல் கவிதை தொகுப்பிடுற மாதிரி அதை அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் ஆளுமையாக அவரை படித்தேன். நான் 13 அவருடைய புத்தகத்தையும் எடுத்துகிட்டு குட்டி ரேவதி ஒரு முறை வந்து அவருக்கு ஒரு விழா நடத்தினாங்க. அதுக்கு நான் என்னுடைய தம்பியோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கேன், அங்கே போயிட்டு கட்டப்பனையில் போய் உட்காந்து அவருக்காக உட்காந்து எழுதினேன். ஒரு விடுதியில் உட்காந்து 13 புத்தகத்தையும் வச்சு ஒரு பெரிய கட்டுரை அவருக்கு எழுதினேன். ஒரு 12 பக்கம் எழுதிட்டு வந்தேன். அதை கூட கோவை ஞானி வந்து தங்கள் தமிழ் நேயத்தில் வந்து நான் பேசினதை வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அப்படி ஒரு சீனியர் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி நல்லா அறிமுகப்படுத்துகிறாங்க. மேற்கத்திய சூழலையும் கிழக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர் மன நிலையம், சென்னை, இதெல்லாம் நிறைய கலப்பார். அவருடைய மிக்சிங் போய்ட்டு தான் அவருடைய நிறையா இயற்கையோடைய நேச்சருடைய ஒரு இதையும் இருப்பார். மற்றதெல்லாம் பெருசாக தொட்டு பேசினா தான் திரும்பி பார்ப்பார், இல்லாட்டி வேறு எங்கேயோ கவனம் வச்சுருப்பார். அவர் தொட்டு நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன், அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டுருவார். நம்ம அப்பெல்லாம் சுதாரிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு கவிஞர், எங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமை, முன்னோடி. இன்னும் சொன்னால் நாங்கள் அந்த வரிசையில் வந்தவங்க தான். அவரோடலாம் படிச்சுட்டு எழுதுகிற கவிதைகள், தொடக்க கால கவிதைகளில் நான் அவருடைய கவிதைகளில் மனம் லயிச்சு நிறையா நான் இப்படி எழுத முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சில கவிதை எழுதினப்போ தேவதான் மாதிரி எழுதுறீங்கன்னு கூட எனக்கு விமர்சனம் வந்தது. ஒரு சில கவிதை எழுதி பார்க்குறப்ப அந்த மாதிரி அவர் முதல்ல வந்து இந்த விழாவுக்கு அங்கேருந்து ஊருந்து வந்து இந்த விருது, இந்த பரிசு தொகையோ இந்த விருதையோ அவர் வாங்க வந்ததும் எங்களுக்கு மறுபடியும் இந்த வேரலுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா ஒரு சரி சின்ன பசங்களாம் சேர்ந்து யாருக்கும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டது கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி இல்லாமல் ஒரு இந்த முறையெல்லாம் வந்து தேவதேவன் வந்து வாங்கினதும், பிறகு அக்கில அடுத்த தலைமுறைகள் வந்து வாங்கினது, புதிய கவிஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் என்னாராம் கடைசியாக எடுத்து பார்த்தோம். லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி உமேஷெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா எழுதக்கூடிய கவிஞர்கள். அப்புறம் இலங்கையில் 2-3 பேர் எல்லாமே ஓரளவு கடுமையான அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவருக்கு தேவதேவனுக்கு சாய்ஸில் விட்டாச்சு. அவர் எழுதுனதை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அது எப்போயுமே ஒரு எவர் கிரீன் பொயிட்ரி. அவர் இன்னும் இளம் சிறுவனாக இன்னும் இருக்கார் இந்த கவிதைகள்லையும் அப்படின்ற மாதிரி. ஞானகுத்தனுக்கு அந்த இளம் பென்சில் கவிதைகள் அப்படி இருந்தார். அவங்க இளமைக்கு திரும்புகிறாங்களா, இளம் பருவத்தை இழக்காமல் இருக்காங்களா, சிறுவனாக இன்னும் இருக்காங்களாங்கிறதான் எங்களுக்கு ஒரு சாக நாங்கள் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். வயசாகிட்டு புலம்பக்கூடாது. இது வரைக்கும் புலம்பி நான் பார்த்ததில்லை, தேவதேவன் புலம்பி நான் பார்த்ததில்லை. யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தண்ணி ஆக அந்த கவிதையுடைய இளமையையும் அது ஒரு இயக்கமாக, நான் இயக்கமாக சொல்கிறப்ப பாஸ்கர் சொல்லுவார் நிறுவனமா அப்படின்னாரு. நிறுவனம் தான் இயக்கம் தான் நிறுவனம். இதனால் கவிதைக்கு என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி கவிதைகளுக்கு ஒரு சாம்பிளுக்கு போடலாம், நல்லா இருந்தால் போடலாம், இல்லாட்டி ஷோவில் கவிதையோ ஒரு புத்தகக்கடையில் ஷோவில் கவிதைகள் தனியாக ஒரு குறி போட்டு. பெரும்பாலும் இந்த நவீன கவிதைங்கிறது வந்து ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா, அது நீங்கள் மௌன வாசிப்புக்குரியது. நீங்கள் பட்டிமன்றங்கள்லையோ இல்லை கவியரங்கங்களில் வாசிக்கிற மாதிரி அவன் ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணம்
அவள் தெரியப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரிலாம் இங்கே வாசிக்கவே முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா அதுக்கு. அப்படி இல்லைன்னா, கண்ணே ஒரு முறை பார்த்தாய், இதயத்தில் முள் தைத்து விட்டது, எங்கே இன்னொரு முறை பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் வாங்கி. ஹலோ, வீராவுடைய கவிதை ரொம்ப ஃபேமஸான கவிதை. வீராவுடைய கவிதை பரவாயில்ல, முள்ளு தச்சு வச்சேம்மா, அதை சொல்லுமா முதல்ல. அப்படி எழுதிக்கிட்டு இந்த காலத்தில் நாங்கள் எழுத வந்தோம். மேடை தூரம் வானம்பாடியுடைய கவிதைகள் பறக்கும், தூர அனல் பறக்கும். அதில் வேறு சில சீரியஸ் அபிமாரிலாம் வருவாங்க, படிமலை நிறையா பயன்படுத்துவாங்க. இவங்களை கிடக்கிறதுக்கு தேவதேவனுக்கே பிரச்சனை, இவங்களை ஏண்டா செய்கிறது அப்படின்னு. இப்போ தேவதேவன் மூலையில் உட்காந்து தூத்துக்குடியில் 2 கவிதை எழுதி சிறுபத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டுருப்பாரு. அங்கே 2 கவிதை வந்துடும். தேவதேவன் கேட்டுக்கு நாங்கள் தான் எழுதியிருப்போம். ஆனால் இந்த கவியரங்கத்துக்கு போனால் ஆரம்பிச்சிருவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். இரவில் வாங்கினோம் என்ன விடியவில்லை அது இதுன்னு வாங்கி பயங்கரம். சரி, இவங்கிட்ட நம்ம நிற்க ஒன்று இந்த பக்கம் போயிடலாமா, நவீன கவிதை எழுதி பார்த்துக்கலாமா. ஆனால் 10 காசு போகாது நவீன கவிதை. இவங்களுக்கு அது மேலே 5000 கொடுத்து அதை அனுப்புவாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தா எல்லாம் சினிமாக்குள்ளே சர்ன்னு போய் பாஞ்சா அப்புறம் போய் வா நெறியலையே அவள் பூச்சோடு நாள் பார்த்தோன்னு அவன் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு பார்த்தா உன் கால் குளிச்சு தொலைந்தது கண் வழி தேடி வந்தேன், என்ன வேலை போச்சு. வேறு மாதிரி லெவல் அது. இந்த உலகமே கேட்டுடுச்சு அதெல்லாம் கேட்டு. நாங்கள் அப்போ சிறு பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் அதில் வேறு கோபதாபம், அவன் என்ன எழுதி கிழிச்சாங்க பேர் அவரை அடிப்பார். நாங்கள் போய் கலவரத்தில் இருந்தோம் அப்போ அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கி நான் பெருமையாக சொல்கிறேன், இன்றைக்கி நவீன கவிதை என்பது தான் கவிதையாக இன்றைக்கி வாசிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த பழைய வானம் படிக்கிறதெல்லாம் இப்போ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க வேணால் படிப்பானுங்க. கொஞ்சம் ஏன் நான் சொல்கிறேன், நான் சின்ன பசங்க படிப்பான்னு சொல்கிறேன்னா அவனுக்கு மொழி பரிச்சயத்துக்காக வானம்படியை படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதாவது வானம்படி கவிதைகள் வர்றதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியும் கூட பொதுவாகவே பாரதியார் பாரதியாசன் கூட நிறையா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கல்வி கூடியிருக்கிறது, வாழ்க்கை முறை கூடியிருக்கிறது, இந்த நெருக்கடி கூடியிருக்கிறது, பின்னொழுத்த காலம் வந்திருக்கிறது, பின் காலனித்துவம் வந்திருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கையில் அவங்களுடைய நெருக்கடிகளை தாங்களே உணர்கிற காலத்தில் தான் எங்கள் கவிதை புரியதே ஒழிய அதுக்கு முன்னாடி இந்த கவிதைகள் புரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லைங்கிறக்காக தான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ எங்கள் நெருக்கடி, இப்போ நாங்கள் எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்கிறப்ப நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கவிதைகள் காட்டுது. நம்ம எங்கே ஹூ ஐ ஆம், அல்லது நம்ம யாருன்னு ஒரு கேள்வியாவது இருக்கிறது நவீன கவிதைகள் வைக்குது. அது ரைமிங்காக இருக்காது, பாடலாக இருக்க முடியாது, இசையமைக்க முடியாது அதுக்கு. அதனால் இந்த மௌன வாசிப்புக்கு உரிய நவீன கவிதைகள், அந்த நவீன கவிதையை வேரல் பதிப்பம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் அதுக்கு ஒரு பெரிய விழா மாதிரி எல்லோரும் இதில் கலந்துக்கிற மாதிரி வேறு பன்னாட்டு கவியரங்களையும் நடத்தி இதுக்கு பின்னணியில் நிறையா இருக்காங்க. ஆனால் கரிகாலன் இந்த விஷயத்தில் முழு இன்வால்மெண்ட்டாக அவர் இறங்கி வந்ததும், நாங்கள் எல்லோரும் அவங்களோட இணைஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு போனதும் எனக்கு கடந்த 3 வருடம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதில் தங்களை டெடிகேட் பண்ணி அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கூற வச்சு எனக்கு 15 புத்தகத்தை, 5 புத்தகத்துக்கு பரிசும் 10 புத்தகத்தை தன்னுடைய சொந்த செலவில் வெளியிட்டோம். அதுக்கு உதவி செய்தவர்கள் பேரையும் நன்றியோடு நினைச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் அழைச்சிருக்காங்க. இது எனக்கு தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு அமைப்பு நவீன கவிதைக்கு இருந்து செயல்படுத்தி இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ ஒரே ஒரு அமைப்பு தான், வேறு அமைப்பு தான் கவிதைக்குன்னு வந்தது. மற்றவங்கெல்லாம் வேறு பதிப்பங்கள் இருந்தாங்க. அதனால் தொடர்ந்து இந்த முயற்சியில் அவங்க விடாப்பிடியாக நல்ல கவிதைகள் தேர்ந்தெடுத்து மென்மேலும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து எல்லாருடைய சார்பும் எல்லோரும் அவங்களுக்கு ஒத்துழைச்சு வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.